வணக்கம். நான் வர்க்கச்சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. இந்த மகர ராசி அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். மகர ராசிக்காரங்கள் சனியுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்கள். அதாவது ஜோதிடத்திலே பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னாலே பயப்படக்கூடியவங்க எல்லாருமே பயந்துக்கிறோம். ஏன்னா அந்த சனி 7.5 சனி வந்தால் என்ன செய்யும், அது என்ன செய்யும், இது என்ன செய்யுங்கிறத சனி எப்பவுமே எதனால் அப்படின்னா ஒரு ராசியில் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் தங்கக்கூடிய ஒரே கிரகம். மற்ற குரு ஒரு வருஷத்தில் ஒரு ராசி விட்டு நகர்ந்துருவார். உங்களுக்கு ராகு கேது 1.5 வருஷம் ஆகும் ஒரு ராசியை விட்டு நகர்றதுக்கு. சனி மட்டும் ஒரு ராசியை விட்டு நகர்றதுக்கு 2.5 வருஷம் ஆகுது. அதே அந்த ஜென்ம ராசிக்கு முன்னால ராசியில் வரக்கூடிய 2.5 வருஷமும், ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 2.5 வருஷமும், ராசிக்கு 2ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு 2.5 வருஷமும், இதெல்லாம் சேர்ந்து 7.5 சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7.5 சனி வந்துட்டா என்ன செய்யும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தாலும் கூட, சனியை போல் கொடுப்பானமில்லை, சனியை போல் கெடுப்பானமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அந்த கிரகங்கள் எந்த கிரகமே அசுப கிரகம், கெட்ட கிரகம் இல்லைங்க. எதுவுமே வேணும்னு உங்களை படாத படுத்துறது இல்லை. ஏன்னா சனி கிரகம் அப்படிங்கிறது ஒரு அனுபவத்தை, அதாவது தவறு செய்கிறவனை ஒரு வழி திருத்துறதுக்காக அவனுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன தண்டனை தான் இந்த சனி. நல்லது செய்கிறவனை எப்பவுமே சனி எந்த தொந்தரவும் பண்ணுறதில்லை. அதை தப்பு செய்கிறவங்க அல்லது அவங்கக்கிட்ட இருக்கிற, அதாவது தப்புன்னா எல்லாரும் தப்பு பண்ணுறவங்க இல்லை, ஆனால் கூட அவங்களுடைய நடைமுறைகளில் சில விஷயங்கள் மாற்றிக்கணும். என்னென்ன விஷயங்கள் இவங்க செய்கிறது சரியில்லை அப்படிங்கிற விஷயங்களை அவங்களாம் மாற்றிக்கிறணும். அதுதான் இந்த சனி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கிறார். அதே மாதிரி மகர ராசி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை சேர்ந்தவங்களும், திருவோணம் 4 பாதங்களை சேர்ந்தவங்களும், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களை சேர்ந்தவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க. பொதுவாகவே மகரம் அப்படின்னா ஒரு ஒரு சேரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது சுத்தப்படுத்தக்கூடிய சேரு. அதை சுத்தப்படுத்துகிறவங்க இந்த மகர ராசிக்காரங்க. அப்படின்னா சுத்தம் இல்லாமல் எந்த இடத்தையும் அது எல்லாமே கெட்டு போயிடும். அது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். இப்போ இந்த 2024 ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு 12ஆம் இடமான தனுசில் சூரியன் இருந்து 15ஆம் தேதிக்கு பின்னால் உங்களுடைய ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி அதிபதி சனி பகவான் அவர் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட போன வருஷம் இந்த 2023 ஏப்ரல் மாதத்துலேருந்து அங்கே 2.5 வருஷத்துக்கு அங்கே இருக்கிறார். இப்போ உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி காலம் இனிமேல் தான். அந்த அடுத்த 2025 சனி பயிற்சி வரும்போது தான் அந்த 7.5 சனி காலம் முடியுது. ஆனாலும் கூட இந்த வருஷம் 2024 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே இருக்கும்போது பணம் பற்றிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது எந்த வகையிலாவது, அதாவது நீங்கள் செஞ்சு வச்ச வேலைகள்லேயே உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு கிடச்சி அது பணமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷத்து ஆரம்பத்திலிருந்து இருக்குது. அதேமாரி ராகு அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாங்க. பொதுவாக அசுப கிரகங்கள் 3, 6, 10, 11 நல்லது அப்படின்னு சொன்னால் கூட இந்த ராகு குரு வீட்டில் இருக்கிறாரு, குரு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் எந்த வகையிலையாவது உங்களுக்கு வரவுகள் கண்டிப்பாக இருக்கும். மனசு நிம்மதி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நீட்டாக போயிட்டுருக்கும்.
ஏன்னா குரு வந்து உங்களுடைய 10ஆம் இடமான துலாத்தை பார்த்துட்டு இருக்கும்போது வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த சிரமங்கள் அல்லது வேலை கிடைக்காம இருக்கவங்க அல்லது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களோ அல்லது ஒரே வேலையில் தேஞ்சு மாறவே முடியாமல் இருக்கிறவங்க, சிக்கலாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் அடுத்த ஒரு நல்ல வேலைக்கு மாற்றல் அல்லது ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த 2024 இருக்குது. அதேமாரி இவங்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சுக்கிரன் அவர் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது சுப விரயங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். சுப விரயங்கள் அப்படின்னாலே திருமணம், வீடு கட்டுறது, அந்த மாதிரி படிப்பு, இதெல்லாம் வந்து சுபமான விரயங்கள். புதனோடு சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக பெரும்பாலான மகர ராசி இளைஞர்கள் அல்லது மாணவிகள் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. படிக்கிறதுக்காகவே வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்புகள் இப்போ கிடைக்க போகுது. அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்பாடாகி கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இதுதான் வரன் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வரக்கூடிய வைகாசி மாதமோ அல்லது அடுத்த ஆவணி மாதமோ கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய மகர ராசி ஆண் பெண்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த 2024 தொடங்குது. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வழிபாடுகள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்பவுமே வந்து அவ்வளவு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதை வந்து கொஞ்சம் முறைப்படுத்தணும். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்பும்போது தான் அது கடவுள் வந்து நம்மளுக்கு பலி கொடுக்குறார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் பொதுவாகவே மகரம், கும்பம் இந்த ராசிக்காரங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு மதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம செய்கிற வேலை நம்ம செய்கிற வேலைக்கு நமக்கு கூலி கிடைச்சா போதும். அது எதுக்கு அவங்ககிட்ட போய் நம்ம ஒரு அடிபணியணுங்கிற மாதிரி ஒரு தளராத மனமுடையவர்கள் இந்த மகர ராசிக்காரங்க. இந்த காரணங்கள் வந்து நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் சில விஷயங்களை கேட்டு நடந்திருந்தால் நம்ம இப்படி ஆயிருக்கலாம், அப்படி ஆயிருக்கலாம், அந்த வேலை கிடைச்சிருக்கும், இப்படி போயிருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பின்னால் ஒரு நாளைக்கு உணரக்கூடியவங்களும் நீங்கள் தான். அதனால் இது ஒரு முன்னெச்சரிக்கையாகவே வந்து யாருக்கு உரிய மரியாதை கொடுத்து நமக்கு என்ன பெற வேண்டுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள்வதில் எந்த ஒரு இடைஞ்சலுமே இல்லை. எதுக்காகவும் நீங்கள் பயப்படவும் வேண்டியதில்லை. அதுவும் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தான் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. 2024 பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் ஒரு ஏப்ரலுக்கு பின்னால் உங்களுடைய ராசிக்கு குரு வரும்போது இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் நடக்க இருக்கு. அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல்லேருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் அங்கே இருக்க போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு மற்ற சூரியன் இவங்கெல்லாம் வந்து மாத கிரகங்கள் வந்து ஒவ்வொரு மாதத்தும் மாறிக்கொண்டே இருக்கும்போது பெரிய சிக்கல்கள் இது வரைக்கும் இருந்த சிக்கல்கள் எல்லாம் மாறி கொண்டு இருக்கிறது. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து சனி இருக்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி சனி உங்களை மேலே முன்னேற்றுவார் அப்படிங்கிறது மட்டும் இந்த 2024 பொது பலனாக எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்களிடம் ஜோதிடம் பார்ப்பதற்காக கீழே வர எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது வர்க்கச்சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.